ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 கூட இதே ஸ்னாப்ட்ராகனுடைய 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சிப்பில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் 5G சிப்செட் அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 695 லாஸ்ட் இயர் வந்து ஒரு 5G சிப்செட். பட் ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்திருக்கக்கூடிய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G சிப்செட். ஸோ இந்த ரெண்டு பட்ஜெட் 5G சிப்செட்டில் எது பெஸ்ட் எது பவர்ஃபுல் வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லான்ச் டேட் தான். இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 7th September 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 695 27th October 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட் சிப்செட்னு பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 தான். அண்ட் இந்த சிப்செட் IQ Z6 Lite 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஸ்னாப்ட்ராகன் 695 இப்போ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி, ரியல்மி, போக்கோன்னு எல்லா பிராண்டு கிட்ட இருந்தும் இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வைஃபை 5க்கான டியூவல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே இருக்குது. அந்த வகையில் கனெக்டிவிட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி ஈக்குவலாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரேம் டைப்புக்கு வந்தோம்னா இங்கேயுமே ரெண்டு சிப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே டியூவல் சேனலுக்கான LPDDR4Xக்கான ரேம் டைப், 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட அப் டு 16 GB ரேம் சப்போர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு சிப்ஸுடைய மெமரி பேண்ட்வித்னு பார்க்கும்போது 17 Gbps per செகண்டுக்கான பேண்ட்வித் சப்போர்ட் தான் இந்த ரெண்டு சிப்ஸ்லையுமே இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே ஸ்டோரேஜ் UFS 2.2 வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கேயுமே வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சிப்புமே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் 12-bit ISP இருக்கக்கூடிய ட்ரிபிள் ISP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ட்ரிபிள் கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 13 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டியூவல் கேமரான்னு வரும்போது ஒரு சின்ன வித்தியாசம். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல 25 மெகாபிக்சல் + 13 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா சப்போர்ட் இருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 695ல 16 + 16 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா சப்போர்ட் இருக்கு. பட் அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது இங்கே ஈக்குவல் தான். ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 108 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 32 மெகாபிக்சல் வரைக்கும் MF and ZSL சப்போர்ட் இந்த ரெண்டு சிப்செட்லயும் காமனா இருக்கு. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கேயுமே ரெண்டு சிப்புமே காமனாக ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே கிடையாது. அண்ட் இந்த 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே 720 பிக்சலுக்கான வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கேயுமே ரெண்டு சிப்புமே ஒரே மாதிரியான சப்போர்ட் தான். ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் ஃபுல் HD + ரெசல்யூஷனுக்கான 1080 பிக்சல் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இந்த ரெண்டு சிப்லயுமே நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம்க்கு வந்தோம்னா இங்கேயுமே ரெண்டு சிப்லயுமே ஒரே மாதிரி மோடம் தான். ஸ்னாப்ட்ராகன் X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் தான் ரெண்டு சிப்செட்லயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 இந்த மோடம் சப் 6 GHz இந்த வேவ் சப்போர்ட் இருக்கக்கூடிய மோடமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்னாப்ட்ராகன் 695ல சப் 6 GHz அண்ட் மில்லிமீட்டர் வேவ்க்கான ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடி டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட் ரெண்டுத்துலையுமே காமன் தான். 2.5 Gbps டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் 1.5 Gbps அப்லோட் ஸ்பீட் ரெண்டு சிப்செட்லயுமே இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே CPU-க்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் CPU உடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது ரெண்டு சிப்புமே நமக்கு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா 64-bit ஆக்டோகோர் சிப்செட்டை தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு சிப்செட்டையுமே TSMC தான் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்ஸுடைய ஃபேப்ரிகேட்டரும் சேம் தான். அண்ட் ரெண்டுமே 6 nm சைஸ்க்கான 64-bit ஆக்டோகோர் சிப்செட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே CPU-உடைய ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல்னு பார்க்கும்போது ரெண்டுமே அந்த 8 கோரை ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 ரெண்டு கார்டெக்ஸ் A78 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. இது போக 6 கார்டெக்ஸ் A55 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 695ல இதே கார்டெக்ஸ் A78 அண்ட் கார்டெக்ஸ் A55 கோர் தான். பட் கிளாக் ஸ்பீட் மட்டும் அந்த கார்டெக்ஸ் A78 அந்த ரெண்டு கோரில் கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. 2.2 GHz கிளாக் ஸ்பீட் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் CPU ஆர்கிடெக்சர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் தான். ஜஸ்ட் கிளாக் ஸ்பீட் மட்டும் அந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய கோர்ல இங்க ஸ்னாப்ட்ராகன் 695 கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால இங்க இந்த சிப்செட் இன்னும் ஃபாஸ்டான ஒரு CPU பர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்கும்.
அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா ஜிபியூ ரெண்டுத்துலையுமே சேம் தான். Adreno 619 அப்படின்ற இந்த ஜிபியூ தான் ரெண்டு சிப்செட்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ தான். பட் ஆனால் இந்த ஜிபியூடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இங்கே Snapdragon 4 Gen 1ல 700 MHz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே Snapdragon 695ல 850 MHz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே ரெண்டுத்துலையுமே ஒரே ஜிபியூவா இருந்தாலும் ஜிபியூடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் Snapdragon 695ல கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கிறதுனால ஜிபியூடைய பெர்ஃபார்மன்ஸும் Snapdragon 695ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜிபியூடைய Antutu ஸ்கோர்னு பார்க்கும்போதுமே இங்கே Snapdragon 695க்கான இந்த ஜிபியூ நமக்கு இன்னும் பெட்டரான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட இருக்கிறதுனால இதுக்கு பெட்டரான ஸ்கோர் வந்திருக்கு. 1 lakhக்கான ஜிபியூ Antutu ஸ்கோர் இங்கே Snapdragon 695க்கு வந்திருக்கு. பட் Snapdragon 4 Gen 1க்கு 90,000க்கான ஒரு Antutu ஸ்கோர் தான் வந்திருக்கு. அந்த வகையில் கண்டிப்பா ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 695 கொஞ்சம் பெட்டராகவே நமக்கு இருக்கும். அப்படியே அடுத்து ஓவரால் Antutu ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 4 Gen 1க்கு அப்ராக்சிமேட்டா 3,88,000க்கான ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் Snapdragon 695க்கு 3,96,000க்கான ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த வகையில் ஓவரால் Antutu ஸ்கோர்லையுமே இங்கே Snapdragon 695 கொஞ்சம் பெட்டரான ஸ்கோரை தான் நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்து அப்படியே GeekBench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 4 Gen 1க்கு சிங்கிள் கோர் 640 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1935 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் Snapdragon 695க்கு சிங்கிள் கோர் 673 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1926 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் சிங்கிள் கோர் இங்கே Snapdragon 695 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுவே மல்டி கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் அப்படின்னாலும் லைட்டா Snapdragon 4 Gen 1க்கு கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் நமக்கு வந்திருக்கு. மற்றபடி இப்போ ஃபைனலி கன்க்ளூஷன். ஸோ இந்த ரெண்டு சிப்செட்டையும் நம்ம இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு சிப்செட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. நிறைய சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சப்போர்ட் தான் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரே மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 5G சிப்செட் தான். பட் எங்கெல்லாம் வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிபியூடைய அந்த கிளாக் ஸ்பீட் இங்கே Snapdragon 695ல கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஜிபியூடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் இங்கே Snapdragon 695ல கொஞ்சம் பெட்டரான ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டு தான் Snapdragon 4 Gen 1 விட Snapdragon 695ல நமக்கு கொஞ்சம் பெட்டரா பூஸ்ட் அப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி Snapdragon 4 Gen 1ல கொஞ்சம் பெட்டரா அந்த டியூவல் கேமராக்கான செட்டப் மட்டும் 25 மெகாபிக்சலுக்கான கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா சப்போர்ட் மட்டும் இங்க Snapdragon 4 Gen 1ல Snapdragon 695 விட பெட்டரா இருக்கு. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்டும் ரெண்டு சிப்செட்லயுமே ஒரே மாதிரி ஈக்குவலான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்க Snapdragon 695 கொஞ்சம் லீட் எடுக்குது. பெட்டரான கிளாக் ஸ்பீடோட பெட்டரான ஜிபியூ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பார்க்கும்போது கண்டிப்பா Snapdragon 4 Gen 1 விட Snapdragon 695 உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இந்த சிப்ஸோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸை சூஸ் பண்றது கரெக்டா இருக்கும்.